வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிற விமென்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக விமென்ஸ்க்கு யாராச்சும் அவங்கள பார்த்து பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படியாச்சும் இந்த வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னி வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல நிறைய விமென்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்களோட அர்ஜென்சி, அதாவது உங்களோட அர்ஜென்சியும் கியூரியாசிட்டியும் யூஸ் பண்ணி இன்னைக்கு டேட்டுக்கு ஃபீல்டில் நிறைய பிராண்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் லாஸ் ஜெல், ஸ்பாட் ரிடக்ஷன் ஃபேட் லாஸ் ஜெல், அதாவது உங்களோட ஆர்ம் ஃபேட் மட்டும் குறைக்கணுமா இந்த இடத்துல இந்த ஜெல்லை தடவுங்க ஃபேட்டு குறைஞ்சிரும் அப்படின்றது. க்ரீம், தென் எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நிறைய சேல் ஆகுது இன்றைக்கி டேட்டுக்கு உங்களோட க்யூரியாசிட்டியும் அர்ஜென்சியும் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. இது எல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வழியில் வேலை செய்யுது. ஆனால் இது உங்கள் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எப்படி ப்ரோ இவ்வளோ பேர் வாங்குறாங்க, இவ்வளோ சேல் ஆகுது, எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா வாங்குறாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க, நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட அர்ஜென்சியும் உங்களோட கியூரியாசிட்டியும் யூஸ் பண்ணி தான் இவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு மேலே தேய்க்கிற ஒரு ஜெல் க்ரீம்னாலேயோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸுக்கு பதிலாக ப்ராடக்ட்ஸை எடுத்து கலக்கி குடிக்கிறதுனாலையோ உங்கள் வெயிட்டு குறையும்னு நம்பி ப்ராடக்ட்ஸை வாங்கி ஏமாந்து போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி வெயிட் லாஸ் பண்ண பல பேரை நான் பார்த்துருக்கேன் என்னோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில். அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியாலிட்டி என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபேட் லாஸ் அப்படின்றது இட்ஸ் அண்ட் ஹேபிட் சேஞ்சிங் ப்ராக்ரஸ். 10 நாள்லையோ இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு 30 டேஸ்லையோ 60 டேஸ்லையோ குறையக்கூடிய டியூரேஷன் கிடையாது. தட்ஸ் நாட் அண்ட் குட் திங். ஆக்சுவலி அப்படி வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அர்ஜென்சியில் பண்ணுறீங்க, ஒரு ஃபாஸ்ட் பேசிங்கில் பண்ணுறீங்க. அது உங்களோட உடம்புக்கும் உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம டைமுக்கு ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, கண்டதை கிடையாது சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், ஆயில் ஜாஸ்தி எடுத்துக்கிறோம், மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக இல்லை. இதனால தான் நம்மளுக்கு வெயிட் போட்டுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதில் நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க யாரோ பாடி ஷேமிங் பண்ணுறாங்க உங்களை, இடத்துல உங்களோட க்யூரியாசிட்டியும் அர்ஜென்சியும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு 80% ஆஃப் விமன்ஸ் வந்துட்டு இந்த பிளேஸில் ராங்கான டெசிஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் போய் மணியை வேஸ்ட் பண்ணி ஏமாந்து போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேக்ஸில் லாஸ் பண்ணவங்களாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஹேபிட். டெய்லி ரூட்டீனில் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு பை ப்ராடக்டாக ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் நடக்கும். ஜிம்முக்கு போய் வெயிட்டை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இல்லை ஜிம்முக்கு போகிறதுக்கு எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, நான் விமன் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்களா, வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி டேட்டுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் நிறையா இருக்குது. இல்லைனா யூடியூப் வீடியோஸ் பார்த்தாச்சு வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வித் ப்ராப்பர் கைடன்ஸோட. ஏன்னா கைடன்ஸ் இல்லாமல் எதுவுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அதோட பின் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா யோகா பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் ஜஸ்ட் இன்வால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகும். உங்களோட ஹேபிட்ஸ் வந்துட்டு பேட் ஹேபிட்ஸ்லேருந்து குட் ஹேபிட்ஸாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்படி வெயிட் லாஸ் பண்ணுங்க, அதாவது கிராஜுவலாக உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கின்னுக்கு மேலே ஜெல் தேய்க்கிறதுனாலையோ இல்லை ப்ராடக்ட்ஸை கலக்கி குடிக்கிறதுனாலையோ வெயிட் குறையும்னு இதுக்கப்புறமும் தயவு செஞ்சு நம்பிட்டு இருக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான். சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். எதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் ரீசெண்டாக எங்கிட்ட ஆன்லைனில் என்கொயரி பண்ணுறவங்களும் ஆகட்டும், என்னோட ஆஃப்லைன் ஜிம்முக்கு வர கிளைண்ட்ஸுமே ஆகட்டும், நிறைய பேர் இதில் அடி வாங்கி ஏமாந்து போய் வராங்க. மனசு நொந்து போய் என்னடா பண்ணுறது வெளியில் சொல்ல முடியாத நிலமையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சரி நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லி போட்டது. நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் கிராஜுவலி. ஹோம்மேட் ஃபுட்ஸே எடுங்க, அதுலேயே டயட் நீங்கள் உங்களுக்கு ஹோம்மேட் ஃபுட்ஸே எடுங்க, அந்த ஃபுட்லேயே டயட் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கோச் கிட்ட கேளுங்க. நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி எந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டயட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. விமென்ஸ் நிறைய பேர் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் லெவல் எல்லா ஃபுட்லேயுமே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைனல் விஷயம், டோன்ட் கம்பேர் யுவர் ஃபிசிக் வித் அதர்ஸ். இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கம்பேர் பண்ணி டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் உண்டு. ஸ்டார்ட் கிராஜுவலி.